என்னங்க அத்த, உங்க சின்ன மருமக எங்க? உனக்கு இருக்கிற கொழுப்பு இருக்கு பாரு, அதை எடுத்து உருக்கணும்னா கார்த்திகை மாசத்துல இந்த ஊருக்கே விளக்கு போடலாம். ஐயோ அத்த, நான் யதார்த்தமா சொன்னேன். நீங்க அதை ஏன் வில்லங்கமா எடுத்துக்கிறீங்க? ஏய், ஒழுங்கா வாய் மூடிட்டு சாப்பிட மாட்டியா? என்ன சித்தி என்கிட்ட போய் கோச்சுக்கிறீங்க? நியாயமா நீங்க கோவப்படணும்னா அவகிட்ட தான் கோவப்படணும். யாரும் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ன மாதிரி வாயெல்லாம் பூச்சிக்கிட்ட உங்க வேகத்தையும் கோவத்தையும் காட்டுறீங்க. ஐயோ அண்ணி, இவளை எங்க இருந்து பிடிச்சீங்க? ஒருத்தி நம்மள வார்த்தையால கொல்றா, இன்னொருத்தி அதை திரும்ப சொல்லி காட்டி நம்மள சாகடிக்கிறா. எனக்கு புரியுது சித்தி உங்க வேதனை. பாம்பை விட்டுட்டு பாம்பு பாம்புன்னு கத்துறவங்கள போட்டு அடிக்கிறீங்க. என் வாயை அடிச்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவ பொட்டி பொட்டி அடிக்கிறாளே, அவளை தட்டி கேட்க யாருக்கும் தைரியம் இல்ல. நீ சொல்றது நியாயம்தான். என்ன நியாயம்? அண்ணன் மட்டும் ஊன்னு சொன்னா அவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. அண்ணன் நியாயம் தர்மம்னு பாத்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனாலதான் அவ நம்ம தலைமையில உட்காந்துக்கிட்டு மிளகா அரைக்கிறா. ஆமா சித்தி, தேவர் மகன் சிவாஜி மாதிரி நம்ம மாமா நேர்மையா தான் தீர்ப்பு சொல்வேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. நம்ம காலையில சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வேகாத வெயில்லயும் அடுப்படியில நின்று சமைச்சு வைக்கிறோம். இந்த அம்மா இஸ்திரி போட்ட புடவைய கட்டிக்கிட்டு இங்கிலீஷ் புக்கை படிச்சுக்கிட்டு டானு மணி அடிச்சுதான் சாப்பிட வந்துருவாங்களாம். ஆத்தி, ஆயுசு 100 தான் முருகேச மகளுக்கு. வந்தானதும் இந்தான்ற மாதிரி வந்து நிக்கிறாளே. பொன்னி அரிசி ரேவதி, நேத்து வயிறு புசு புசுன்னு இருக்குன்னு சொன்னல, அதனால புது அரிசி வாங்கியிருக்கு. கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார், பீட்ரூட் பொரியல். அவ்வளவுதானா? வேற இல்ல? இது என்ன அம்மா மெஸ்ஸா? ஐர மீன் குழம்பும் அவிச்ச முட்டையும் எந்நேரமும் இருக்கிறதுக்கு. இது நம்ம அம்மா சமைச்சது. அப்பளம் வடை ஏதாவது? அதெல்லாம் நம்ம வீட்ல ஏதாவது விசேஷ நாள்ல தான் சமைப்பாங்களே. என்னடி பெரிய எலிசபெத் மகாராணி, சாம்பார் பீட்ரூட் எல்லாம் திங்க மாட்டியா? சோத்த முன்னாடி வச்சுக்கிட்டு உச்சு கொட்டுற. நீ எல்லாம் சோத்துக்கு சீரழிஞ்சாதாண்டி புத்தி வரும் உனக்கு. எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டேனா? உட்காந்தமா சாப்பிட்டமான்னு போயிட்டே இருங்க. ஏய், என்னடி போனா போகுதுன்னு பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தா ஒரேடியா எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இது எங்க வீடு. நீ இங்க இருக்கிறதா இருந்தா இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாகணும். 100 வாட்டி உங்ககிட்ட சொல்லியாச்சு. புரியாம திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. உங்களுக்கு குனிஞ்சு கும்பிடு போடுறதுக்கும் உங்க வீட்ல குத்து விளக்கு ஏத்துறதுக்கும் நான் இங்க வரல. உங்க புள்ள பண்ண பாவத்தினாலதான் நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அத புரிஞ்சுக்கங்க. எங்கேயோ போய் சேர வேண்டியதானே? ஏன் இங்க வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க? உயிரை வாங்க தானே இங்க வந்திருக்கேன். ஒரு குடிகார பைய கோவத்துல என்ன வேணாலும் செய்வான். நீங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி ஐயா ராசான்னு வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுப்பீங்க. பாதிக்கப்பட்டனா பஞ்சாயத்துல உட்காந்துட்டு இருக்கணுமா? பிரச்சனை எனக்கும் அவனுக்கும் தான். நடுவுல தேவையில்லாம வந்து வாங்கி கட்டிக்காதீங்க. ஏய், அவ்வளவு ரோஷம் இருந்தா ஏண்டி நாங்க பொங்கி போடுற சோத்த திங்க உட்காந்துருக்க? ஐயோ பாவம், உங்க மனசு கோணக்கூடாதேன்னு சாப்பிடுறேன். போன் அடிச்சா என் வீட்ல இருந்து பாசத்துல பார்சல் பண்ணி அனுப்புவாங்க. 3 வேளையும் வெளியில இருந்து கேரியர் வந்தா பாவம் கலெக்டருக்கு மரியாதையா இருக்காதுன்னு தான் நீங்க பொங்கி போடுற சோற தின்னுட்டு இருக்கேன். என்ன திமிரா பேசுறா பாரு. அதானே, இங்க பாருமா, நீ மானமுள்ள பொம்பளையா இருந்தா எங்க அத்தை சமைச்சதை சாப்பிடக்கூடாது. கேரியர் மீல்ஸ் சாப்பிடுறியோ இல்ல பார்சல் மீல்ஸ் வாங்கி சாப்பிடுறியோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நான் எதுக்கு பார்சல் மீல்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணும்? பாருங்க அத்தை, இப்பதான் பார்சல்ல வரும்னு சொன்னா அதுக்குள்ளே இப்படி பல்ட்டி அடிக்கிறாளே இவ. இப்ப என்ன வேணுங்கிற? நான் தனியா சமைச்சுக்கிறேன். எனக்கு வேணுங்கிறத நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு போறேன். நான் எதுக்கு சோத்துக்காக உங்ககிட்ட கையேந்திட்டு இருக்கணும்? நீ முதல்ல அதை செய்.
உனக்கு வேணுங்கிறத நீயே சமைச்சுக்கோ. உனக்கு வேணுங்கிற சாமானையும் நீயே வாங்கிக்கோ.